ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலும் மறுபடியும் நம்ம பிரதர் ரவி அவருடைய வீட்டில் கடந்து வந்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை சபையாய் அறிவிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நேரத்திலும் நாம் ஒரு பாடல், 7வது பாடல், பெத்தலேயில் பிறந்தவரை பாடலை பாடி நாம் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாம் அறிவிக்க இருக்கிறோம். அந்த பாடலை பாடுவோம். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், எங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறானா, எங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறானா, தொழிலும் பணியும் பற்றியவே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தோமே தோமே பாலானி தோமே தோமே பாலானி சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைந்தனா, இங்கே பங்கமுட்ட பசுதொட்டிலில் படுத்திருக்கிறா, இங்கே பங்கமுட்ட பசுதொட்டிலில் படுத்திருக்கிறா, தொழிலும் பணியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தோமே தோமே பாலானி தோமே தோமே பாலானி உன்னவர் சொன்னபடி குடிப்பதற்காக, உன்னவர் சொன்னபடி குடிப்பதற்காக, இங்கே மோட்சமிட்டு காட்சியுள்ள உன்னதனே, இங்கே மோட்சமிட்டு காட்சியுள்ள உன்னதனே, தொழிலும் பணியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தோமே தோமே பாலானி தோமே பாலானி ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், இங்கே ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தான், இங்கே ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தான், தொழிலும் பணியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தோமே தோமே பாலானி தோமே தோமே பாலானி. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் சிஸ்டர் ஏஞ்சல் அவர்கள் நமக்கு வேதத்தில் ஒரு பகுதியை நமக்கு வாசிப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இறுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பிலே மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கலிகுறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். நீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டேன். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்துக்கும் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பது. கடந்த ஒரு வருஷ காலம் முழுவதும் பிரதர் ரவி அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் விசேஷத்த விதமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருகிற புதிய வருஷத்திலும் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களிலும் இந்த குடும்பத்தை ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கடைசி வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா.
நீதியாய் ஆமென் ஹalleluya அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் திரும்பி பார்க்கும் பொழுது அநேக விதமான இடர்கள் போராட்டங்கள் வந்த பொழுதெல்லாம் தேவனுடைய கரம் கூட இருந்தது. ஆமென் ஹalleluya. அவர் ஆண்டவருடைய காரியத்திலும் தேவ ஊழியத்திலும் கட்டுகிறதிலும் அநேக பிரயாசங்களை எல்லாம் எடுத்து வந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென் ஹalleluya. வருகிற புதிய வருஷத்துல இவர் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் இவளோடு கூட துணை நிற்பாராக. ஆமென் ஹalleluya. இருளில் இருக்கிற அநேக ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு நல்ல சாட்சி உள்ள ஒரு குடும்பமாய் தேவன் வருகிற புதிய வருஷத்துல இவர்களை நடத்த தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் ஹalleluya. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஆண்டவர் இந்த குடும்பத்தின் மீது அதிக அன்புள்ளவராய் காணப்படுகிறார். இவள் மீது இரக்கமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். சமாதான பிரபுவாக இந்த குடும்பத்தின் மீது தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென் ஹalleluya. வருகிற புதிய வருஷம் இந்த குடும்பம் ஒரு சாட்சியுள்ள இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு நல்ல சாட்சியுள்ள குடும்பமாய் தேவன் எடுத்து பயன்படுத்த அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் யாவர் சபையாய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட அவர்களுக்கு இருக்கிற இந்த 2 கெஸ்ட் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. ஒருத்தர் உங்க எல்லாருக்கும் நமக்கு தெரியும், பிரதர் காசிமாயன் அவர்களை நீங்க பிரதர் தெரியும். அது பிரதர் ராம்பாபு நமக்கு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க நம்ம சிஸ்டர் கூட வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு சிஸ்டர் அஜிமோல் நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. 3 கெஸ்ட் நமக்கு இருக்கிறாங்க. உங்கள் 3 பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாய் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் விசேஷித்த விதமாய் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய ஜெபங்களில் உங்களை நினைத்துக் கொள்கிறோம். பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், மெச்சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவதையை நாங்கள் நன்றியோடு மெச்சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு மெச்சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரதர் ரவியுடைய இல்லத்துக்கு நாங்கள் கடந்து வர தேவன் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இம்மட்டுமாய் ஆண்டவரே அருமை குடும்பத்தை நடத்தி வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த எல்லா பாதையிலும் ஆண்டவரே உடைய கரம் ஆண்டவரே இந்த குடும்பத்தை தாங்கினது ஆண்டவரே. அநேக நேரங்கள் ஆண்டவரே சோர்ந்து போன எல்லா காரியத்திலும் ஆண்டவரே தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த குடும்பத்தை தாங்கினதற்காக ஆண்டவரை தேய்ச்சினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், மெச்சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் கடந்து வந்த பாதைகளை தேவன் கண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. துதிக்கிறோம், மெச்சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய காரியத்துக்கு இவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவரை தேவன் வாய்க்க பண்ணும்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெச்சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற புதிய வருஷம் இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஆண்டாய் தேவன் மாற்றுகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானுடைய பாதுகாப்பு இந்த குடும்பத்தோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே வாகனத்தில் போகும் பொழுது தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த குடும்பத்தை தாங்கும்படியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகம் இவர்களுக்கு முன்பதாய் கடந்து போகும்படியா ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மெச்சோதரிக்கிறோம் ஆண்டவரே. விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மனுஷருடைய கிரியைகள் ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பம் ஆண்டவரே ஒரு விசேஷித்த சந்ததியாய் காணப்பட கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா சகோதரன் ரவியுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நீ தாங்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகோதரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய வருஷம் ஆண்டவரே ஒரு ஆரோக்கியமான ஒரு வருஷமாய் காணப்படுது கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. துதிக்கிறோம், மெச்சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை மகிழ்ந்து களி கூறத்தக்கதாய் தேவன் மகனை எடுத்து பயன்படுத்தும்படி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் அவர் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் கண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. துதிக்கிறோம், மெச்சோதரிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதை நான் கணக்கிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே சகோதரனை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வேலை செய்கிற இடத்துல தேவனுடைய கரம் மகனை தாங்கும்படியா எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சகோதரியுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இடத்துல தேவனுடைய கரம் கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரை எல்லாருடைய கண்களை தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இன்னும் அந்த இடத்துல தேவன் உயர்த்தும்படி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை. வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே சகோதரி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அருமையான அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இம்மட்டுமாய் தாங்கி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. முதிர் வயதிலும் தேவனுடைய கரம் ஆண்டவரை அம்மாவை தாங்கினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரை. ஆவியான ஒரு கிருபையாய் ஆண்டவரை அம்மாவோடு கூட இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை வினோனாவை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரை உடைய படிப்புல
தேவனுடைய கரம் கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் பிள்ளை நன்றாக படித்து ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவரே முன்மாதிரியாய் நிற்க தேவன் பிள்ளைக்கு கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் தேவன் மகளை ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மகள் ரியானாவை ஆண்டவரே அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையான மகளை ஆண்டவரே இன்னும் தேவன் உயர்த்தும்படி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் போகிற எல்லா இடத்திலும் தேவனுடைய கரம் மகளை தாங்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உமக்கென்று ஆண்டவர் விசேஷித்த விதமாய் ஆண்டவரை பிள்ளை எழும்பி பிரகாசிக்கிறது கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சின்ன மகள் ஹானாவை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் கொடுத்த பங்கு ஆண்டவரே அந்த பிள்ளை ஆண்டவரை உமக்காக எழும்பி ஆண்டவரை அப்பா சோதரிகள் வரும் நாட்கள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை நல்ல ஒரு அப்பா ஊழியக்காரி பிள்ளையாய் அவர் எழும்பதி கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. எந்த பலவீனமும் பிள்ளை தாக்காதபடி ஆண்டவரை தேவன் ஆண்டவர் கிருபையாய் பிள்ளை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஆவியானவரே சோதரிக்கிறோம் அப்பா. அவர்களோடு இணைந்திருக்கிற ஆண்டவரே சிஸ்டர் அஜிமோட இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம். இந்த தேசத்திலிருந்து ஆண்டவரே அந்த மகள் இந்த தேசத்தில் கொண்டு வந்து இந்நாள் வரை ஆண்டவரே தேவன் நடத்தி வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் வேலை செய்கிற இடத்துல தேவனுடைய கரம் கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்தை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆவியோட கரம் ஆண்டவரே இந்த புதிய வருஷம் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மையான வருஷமாய் தேவன் மாற்றி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்திருக்கிற ஆண்டவரே அப்பா சகோதரர் காசிமாயை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தை தேவன் அறிகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இவருடைய சபைக்கு ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே அவர் உதவியா நின்றது எல்லாவற்றையும் தேவன் கண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே மகனை வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவரே தேவன் மகனை ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல கொண்டு வந்து ஆண்டவரை இந்நாள் வரை வைத்திருக்கிறீரப்பா. இன்னும் ஆண்டவரை சகோதரனை பலப்படுத்தி ஆண்டவரை எந்த இடத்திலும் ஆண்டவரே சகோதரன் ஆண்டவரை தோற்று போய் விடாதபடி ஆண்டவரை எந்த இடத்துல வெட்கப்பட்டு விடாதபடி ஆண்டவரை சகோதரனை தேவன் பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரி அவருடைய துணைவி ஆண்டவரே தூர தேசத்தில் இருக்கிற மகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் படிக்கிற உயர் படிப்புல தேவன் அந்த வெற்றியை கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரை எல்லா தடைகளை மாற்றி ஆண்டவரை அந்த மகளுடைய படிப்புல ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிரதருடைய சின்ன பிள்ளையை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய பேரண்ட்ஸை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். அந்த இடத்திலும் இந்தியாவில் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரம் அவளோடு கூட இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வீடை சுற்றிலும் தேவன் வேலிடித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். எந்த பொல்லாத கிரியைகளும் உள்ளே அணுகாதபடி ஆண்டவரே தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அருமை சகோதரன் ராம்பாபை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக வருஷங்களா இந்த தேசத்தில் ஆண்டவரே சகோதரன் இருந்தாரப்பா ஆண்டவரே. அநேக பலவீனங்கள் கடந்து வந்தது ஆண்டவரே. ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் கூட இருந்தது ஆண்டவரே. எந்த இடத்துல வெட்கப்படாதபடி ஆண்டவர் இந்நாள் வரை இந்த காலேஜில் வைத்து ஆண்டவரே தேவன் நடத்தி வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை சகோதரன் இன்னும் நடத்துங்கப்பா, பலப்படுத்தும்படியா செபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற அவருடைய துணைவி மகனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பத்தை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய சந்தோஷத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளும்படி அந்த புதிய வருஷம் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் தேவன் மாற்றும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரருடைய பெற்றோரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவன் அவருடைய ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே ரவி பிரதர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த வீட்டை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டை சுற்றிலும் தேவன் வேலிடித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியே செபிக்கிறோம் அப்பா. கிருபையாய் நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Katerume kirnayaka vaipa, ni kalangari ma.
அகிலா குடும்பத்துக்கு சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிஸ்டர் அஜிமோனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி.